ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இப்போ தமிழ்நாட்டோட இன்னைக்கு கரண்ட்ல அரசியல் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆ, இப்போ வரைக்கும் பெரிய மாற்றம் வரல. ஏற்கனவே இங்கே நம்ம களம் 2026ல தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ பெரிய மாற்றம் வரல. என்ன நிகழலாம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ ஆ, எப்படி பார்த்தாலும் மார்ச்லயே ஒருவேளை தேர்தல் வந்துருமான்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா மார்ச்ல வர்றதுக்கான வாய்ப்பு குறைவாகவும் தோணுது. என்ன காரணம்னா, பிப்ரவரி 9ஆம் தேதி ஃபைனல் லிஸ்ட்டு நம்ம எஸ்ஐஆர்லாம் முடிஞ்சு அந்த அ ம வோட்டர்ஸ் லிஸ்ட் ஃபைனல் ஃபைனல் லிஸ்ட் வரப்போகுது. அது வந்ததுக்கு அப்புறம் அவங்க அறிவிப்பு குடுப்பாங்க. எந்தெந்த கட்சிகள்லாம் அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அத ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி யாரெல்லாம் வாபஸ் வாங்க முடியுமோ வாபஸ் வாங்கி கடைசி ஃபைனல் லிஸ்ட் குடுக்குறது எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி 25ஆம் தேதி அடுத்து ஆயிரும். அ அதுக்கு அப்புறம் டைம் குடுக்கணும். இதெல்லாம் ஃபைனலைஸ் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, அவங்க போய் களம் காண்றதுக்கு ஒரு டைம் குடுக்கணும். அப்போ மார்ச்லயே தேர்தல் நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு. ஆனா நமக்கு தெரிஞ்சு ஏப்ரல் கடைசி வாரம் அல்லது ஏப்ரல் 3வது வாரத்தில கடைசி வாரத்தில. ஏன்னா மார்ச்ல எல்லா ஸ்கூல், காலேஜுக்குலாம் எக்ஸாம் இருக்கு. அதனால அவங்க அந்த டைம்ல எலக்ஷன் வைக்க மாட்டாங்க. ஏப்ரல்ல எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிரும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஃப்ரீ ஆவாங்க இல்லையா? அதனால 3வது வாரமோ அல்லது 4வது வாரமோ அ தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் மே மாசம் 1, 2 வீக்குள்ள தேர்தல் முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்தாகணும் அப்படிங்கிறது நம்ம சட்டம். அப்போ ஏ ஏப்ரல் கடைசி வாரத்தில வர்றதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் இருக்கு. சரி, ஆஸ் ஆஃப் நவ் இப்ப என்னன்னா, திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறதுக்கான அதாவது ரீட்டெயின் பண்றதுக்கு அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்ப இன்னும் குறைவா இருக்கு. காரணம் காங்கிரஸோட தலைமையா இருக்கட்டும், அப்புறம் காங்கிரஸ்காரர்கள் இங்க இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஹேண்டில் பண்ற விதம் அவ்வளோ கரெக்ட்டா இல்ல. நீங்க திமுகவுக்கு ஜால்ரா போடுங்க, ஜால்ரா போடாதீங்க. இல்ல நீங்க தாவேகாவோட சேர நினைங்க. எல்லாம் ஓகே தான். ஆனா அ யோ ம இருக்கிற வீட்ல தீய வச்சுட்டு பக்கத்து வீட்ல போய் எப்படி தங்கியிருக்க முடியும்? இப்போ பிரச்சனை என்னன்னா, காங்கிரஸோட ஹேண்ட்லிங் கரெக்ட்டா இல்ல. அவங்க பிரச்சனை பண்ணிட்டு வெளிய போறாங்க அப்படின்னா போகட்டும். அப்போ காங்கிரஸ்க்கான பலம் என்ன? பலவீனம் என்ன? அப்படின்னு அவங்க தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்யணும். இன்னைக்கு ஓரளவாவது ஒரு 10 எம்பி இருக்காங்கன்னா, அது திமுகவோட தயவுல தான் தமிழ்நாட்டில இருந்து அவங்களுக்கு 10 எம்பி கிடைச்சிருக்காங்க. அது இல்லாம வெளியில இப்போ கேட்டு பாருங்க, எத்தனை இடங்கள்ல அவங்க மண்ண கவ்வியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் என்ன? அதாவது பொதுவா எம்பிஏல என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்வாட் அனாலிசிஸ்ம்பாங்க. எஸ்டபிள்யூஓடி. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட். இப்போ ஸ்ட்ரென்த் அப்படின்னா, காங்கிரஸோட ஸ்ட்ரென்த் என்ன? சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு கட்டமைப்புள்ள அல்லது பழைய புராதனமான ஒரு கட்சி அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ரென்த்தா வச்சுக்குவோம். ஓகே. வீக்னஸ் என்ன? அங்க தொண்டர்களே பெருசா இல்ல. வேலை செய்றதுக்கு ஆளு பெருசா இல்ல. அது போக பணபலம் பெருசா இருக்குன்னா, பணபலம் இருக்கலாம். ஆனா, அத எடுத்து செலவு பண்ற அளவுக்கு பெருசா இல்ல. ஸோ வீக்னஸ். ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? இப்ப இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு தாவேகாவோட சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கன்னு பார்க்கணும். அல்லது திமுகல ரீட்டெயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? போன முறை 25 சீட் வாங்கி 18 பேர் ஜெயிச்சு 18 எம்எல்ஏக்கள் இருந்தாங்களா? அது போக 10 எம்பிஸ் இருக்காங்களா? அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி திமுகவோட நம்ம சேர்ந்து இருந்தா நமக்கு நல்லதா? அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா திமுக வெளிய போன்னு சொல்லல இதுவரைக்கும். அப்போ திமுக வெளிய போக சொல்லிட்டாங்கன்னா, என்ன பண்ணணும்? வேற ஆப்ஷன் இல்ல. பிஜேபி சேர்ந்திருக்க ஏடிஎம்கேல சேர முடியாது. அப்ப தாவேகா தான் சேரணும். ஒருவேளை தாவேகாவும் நாளைக்கு ஏடிஎம்கே கூட்டணியில சேர்ந்துட்டாங்கன்னா, அப்ப காங்கிரஸ் தனிச்சு நிக்க முடியுமா? அப்படி தனிச்சு நின்னா, ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்காது. அப்படி ஒரு சூழல். அப்ப நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி திமுகவா அல்லது தாவேகாவா? திமுக பெட்டரா அல்லது தாவேகா பெட்டரான்னு அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். தாவேகா இதுவரைக்கும் தன்னோட ஓட்டு வங்கி எவ்வளோன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணல. ஆனா வெளியில பார்த்தா உண்மையிலேயே தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய அ ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறதா தோணுது. விஜய் மேல அ ஓவராலா யங்ஸ்டர்ஸ் இல்லாம ஒரு மிடில் ஏஜ் குரூப் கூட விஜய் மேல ஒரு பரிதாபப்பட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கு. நான் நிறைய சுத்திட்டு வந்தேன், இருக்கு. அப்போ காங்கிரஸோட அ நிலைமை திமுகவோட இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு 20, 25 சீட்டு வாங்கிட்டு அதுல ஒரு 10, 15 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஒருவேளை தாவேகா போனா என்ன ஆகும்? அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்லணும். அப்போ திமுக கூட்டணியில இன்னும் வலுவா இருக்கிறது விசிகே இருக்கு. அ இவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க. இஸ்லாமிய கட்சிகள் 2, 3 கட்சி இருக்கு. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இஸ்லாமிய கட்சிகள் அவங்களுக்கான ஓட்டு வங்கி, அதாவது இஸ்லாமியர்களுக்காக தனியாலாம் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா அந்த கட்சிகள்லாம் எங்க இருக்காங்களோ, அது அந்த ஓவராலா அந்த கட்சிக்கு
இப்போ வந்து கிட்டத்தட்ட 8% வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க அவரேஜா. அப்போ 8%த்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 5, 6% வந்து அவங்க சார்ந்த கட்சிக்கு வந்து விழுந்துரும். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள். விஜய் வந்து கிறிஸ்தவ ஓட்டை வந்து பெரிய அளவுக்கு பிரிப்பார சொல்கிறாங்க. அப்படி எல்லாம் பிரித்து கிரிச்சு வந்தால் கூட இவங்களுக்குன்னு ஒரு சில ஏற்கனவே பாரம்பரியமாக நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயமா இருக்கா. அதனால் திமுக கூட்டணி வந்து இப்போதைக்கு இன்னைக்கு எடுத்தோம்னா ரொம்ப வலுவாக இருக்குது. அது போக வேலை செய்கிறதுக்கு திமுகவில் கேடர்ஸ் வந்து உண்மையிலேயே பயங்கர சுறுசுறுப்பாக அடிமட்டம் வரைக்கும் வேலை செய்கிறது நம்பர் 1 திமுக இருக்காங்க. அவங்களோட சேர்ந்த விசிகாவும் வந்து குறைஞ்ச சளைச்சதில்லை, நல்லா இருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கீழே வரைக்கும் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் அது வந்து அப்பா மகன் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து குழப்பத்தில் இருக்காங்க. அதனால் அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆள் வந்து கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னா இன்னும் சொல்ல முடியலை. அதே மாதிரி பிஜேபி வந்து காசுக்காக வேலை செய்கிற ஆளுக்கு நிறையாங்க. கிராமங்கள் வரைக்கும் இப்போதைக்கு பரவி இருக்காங்க. என்னென்னா பிஜேபி வந்து நிறைய காசு செலவு பண்ணுறாங்க, காசு கொடுக்குறாங்க, நமக்கு ஏதாவது எதிர்காலம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருக்காங்களே ஒழிய, அது உள்ளன்போட அந்த பிஜேபியோட கொள்கையை வந்து புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இப்படித்தான் வேணும் அப்படின்ற அளவுக்கு வந்து எளிய மக்கள் இல்லை. ஏன்னா உழைக்கும் மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக தான் இருப்பாங்க. உழைக்கும் மக்கள் திராவிடத்துக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் ஆதரவாக இருப்பாங்க. அப்போது பிஜேபி கீழே வரைக்கும் பரவி இருக்குது. ஆனால் இவங்க அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் முன்னை விட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிஜேபி ஸ்ட்ரென்த்தை விட இன்றைக்கி பிஜேபி ஸ்ட்ரென்த்து தமிழ்நாட்டில் கிராமங்கள் அளவுக்கு நிறையா பரவி இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் இருந்த ஸ்ட்ரென்த்தை விட இப்போ காங்கிரஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்றைக்கி 4 முனை போட்டியா அப்படின்னு சொன்னால், ஒன்று திமுக கூட்டணி, அதில் காங்கிரஸ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் அதிமுக கூட்டணி உண்மையிலேயே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி அதிமுக இருந்த நிலைமையோட இன்றைக்கி வந்து அவங்களோட உயரம் அல்லது அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கலாம்ன்ற நிலைமை வந்து குறைஞ்சிருக்கு. அது நிறைய பேசும்போதே தெரியுது. அது பிஜேபி சேர்ந்ததுனால இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அதிமுகவோட வாக்கு வங்கியோட சதவீதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 0.5%, 1% குறைஞ்சிக்கிட்டே வருது மக்கள்கிட்ட பேசும்போதே. அப்போ தேர்தல் தான் வந்து என்ன மாதிரி கொடுக்குதுன்னு தெரியணும். இதோட சேர்ந்ததுனால ஒருவேளை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாங்கிறது மக்கள்கிட்ட பேசும்போது டிக்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியுது, இறங்குற மாதிரி. அது என்னன்னு பார்ப்போம். அது போக வந்து தாவேக்காவில் வந்து இதுவரைக்கும் இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் கூட்டணியை பற்றி தேடி தேடி வரணும்ல. இப்போ அதிமுகவில் இவங்க தேமுதிக சேர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு 1.5% ஓட்டு இருக்குது. அதிமுகவில் சேர்றதுனால அந்த ஓட்டு வந்து 3% மாறலாம். ஏன்னா அந்த மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போகிறதுன்னு தெரியாது குழப்பத்தில் இருக்கிறவங்க சேர்ந்துட்டாங்களே பரவாயில்ல ஓட்டு போட்டோன்னா 3%, 4% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே தாவேக்கா வந்து தனிச்சு நின்னா அவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. எப்படி பார்த்தாலும் வந்து சீமானுக்கும் அவருக்கும் போட்டியாக இருக்கும். சீமானுக்கு வந்து 8.2% போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தேர்தலில் வாங்கினார், 6% வந்து போன சட்டமன்ற தேர்தலில் வாங்கினார். இப்போ அந்த 8% வந்து ரீட்டன் பண்ணுவாரா இல்லையாங்கிறது டவுட்டு. அப்போது சீமானுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி வருமா, அல்லது தாவேக்காவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் போட்டி வரப்போகுதா, அல்லது ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி இந்த போட்டியே டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாரு, அது வரப்போகுது. டிஎம்கேயோட உயரத்துக்கு இவங்க தனியாக நின்னா டிவிகே வந்து பக்கத்துலேயே வராது. காரணம் டிஎம்கே வந்து தனிச்சு நிற்கலை, அவங்க வந்து கூட்டணி பலத்தோடு இருக்காங்க. தாவேக்கா வந்து கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்னா போட்டி போடவே முடியாது. அப்படிங்கிறத இன்றைக்கி உள்ள சூழல். அடுத்தடுத்த அப்டேட் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.